Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜஸில் நாம் மென்டல் வெல்னஸ் பற்றி பார்த்துட்டுருக்கோம். நிறைய வீடியோஸ் எல்லோரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஃபோனில் என்கிட்ட சொல்கிறீங்க. அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியாச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இவ்வளோ பேர் கமெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு தோணும். ரெண்டாவது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும் இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் அதை செஞ்சாக்க ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, கவுன்சிலிங் அப்படிங்கிறது சும்மா பேசுறது தானா? என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணுமா? தீர்வு நான் சொன்னேன்னா அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பெற்றோர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், எதையுமே சஜஸ்டிவாக தான் சொல்லணும், ஒரு ஆலோசனையாக சொல்லணுமே தவிர அதை புத்திமதியாக சொல்லக்கூடாது. நெவர் கிவ் அட்வைஸ் பட் ஆஃபர் சஜஷன்ஸ்ன்னு சொன்னேன். நிறைய பேர் என்கிட்ட வந்த உடனே, சார் கொஞ்சம் ஹிப்னடைஸ் பண்ணுங்கள், அவள் இந்த மாதிரி நினச்சிட்ருக்கா, அது மாறணும், நீங்கள் அவளை ஆழ் மனது கொண்டு போங்க. நிறைய பேருக்கு இந்த ஹிப்னோட்டிசம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு அது நம்மளை கண்ணை மூட வச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்களோ, நம்மளை பேச வச்சுருவாங்களோ, நம்ம எல்லாத்தையும் உளறிடுவோமோ, இப்படிலாம் தோணும். அவசியமே கிடையாது. சம்டைம்ஸ் ஒரு சட்டில் மேனரில் நாம் ஹிப்னடைஸ் பண்ண முடியும். Now you are going down deeper within yourself, your eyes are closing. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த மெத்தடாலஜிலாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆஸ் வி டாக். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேட்சிங் அண்ட் மிரரிங், அதை மெதுவாக செய்ய ஆரம்பித்தாக்கா அது சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் நிதானமாக சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. என்கிட்ட ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன, யாருக்காக வந்திருக்கீங்க? இந்த இவளுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ப்ராப்ளம் இல்லைன்னா அப்புறம் என்கிட்ட ஏங்க வரீங்க அப்படின்னு. இல்லை சார், அது சொல்லுமா, நீயே சொல்லு. அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. அது ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண். அந்த அம்மா சொல்லிச்சு, சார் நிக்கா வைக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னங்க ப்ராப்ளம்? ரொம்ப பயப்படுறா. எதுக்கு பயப்படுறா? எதுக்குன்னே தெரியல சார். பகலில் கூட ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறதுக்கு அவள் பயப்படுறா. யாராவது கூட போவோன்ருக்கு அவளுக்கு. ஓ அப்படியா, சரி, நீங்கள் தான் கொஞ்சம் ஹிப்னடைஸ் பண்ணணும். ஹிப்னடைஸ்லாம் வேண்டாம். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அம்மா குரான் ஓதிருக்கியா? ஆமாம். 30 சாங்ஸும் உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். வெரி குட், சூப்பர். சரி, இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கோம் எண்ணு அப்படின்னு. அந்த ரூமில் அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அம்மா, அப்பா, அந்த பொண்ணுடைய அக்கா வந்திருந்தது, இந்த பொண்ணு இருந்தது, நான் ஒருத்தன் அந்த ரூமில் இருக்கேன். அது சொல்லிட்டு பார்க்க கவுண்ட் பண்ணாமே 5 பேர் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 4 பேர், நான் ஒருத்தன். நான் சொன்னேன், ப்ளீஸ் ரீகவுண்ட் அப்படின்னு. சார் 5 தானே சார்? ஆளை காமிச்சு எண்ணு அப்படின்னு. நான் 1 அப்படின்னு ஆரம்பி அப்படின்னு. நான் 1 சார், எங்கள் உம்மா 2, வாப்பா 3, லாத்தா 4 அப்படின்ச்சு. ஓ நான் 5? ஆமாம், நீங்கள் 5 தானே அப்படின்ட்டு. நான் எண்ணட்டுமா? எண்ணுங்க சார். 6 பேர் இருக்கும். எப்படி 6 பேர்? அல்லாஹ் 1, நான் 2, 3, 4, 5, 6. அப்படியே பார்த்துட்டே இருந்தது என்னையே. அல்லாஹ் இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? இல்லை சார். முஹம்மது நபிகள் ஒரு குகை உள்ள ஒளிஞ்சிட்ருக்கார் இல்லையா, அபூபக்கரோடு சேர்ந்து. அப்போ வெளியில் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. பயப்படுறாரு. யார்? அபூபக்கர். நபிகளே, வெளியில் 20 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டானே, நம்ம உள்ளே இருக்கமே அப்படின்னு. நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு. ஏன் 2 பேர்னு சொல்கிறேன்? நம்ம 3 பேர் இருக்குமே, அல்லாஹ்வை மறந்துட்டியா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுதே வாசலில் ஒரு பெரிய சிலந்தி கூடு கட்டிடுச்சுமா, தெரியுமா? ஆமாம் சார், கண்ணில் தனியாக வருது அந்த பிள்ளைக்கு. ஆமாம் சார். அப்போ அல்லாஹ் இல்லாத இடம் உண்டா? அவன் பாரு, இந்த சிலந்தி கூட்டை கலைச்சிட்டு யாராவது உள்ளே போக முடியுமா? வா லெட் அஸ் கோன்னு போயிட்டான்.
அல்லாஹ் எப்போவுமே இருக்கார், எல்லாரையும் காப்பாற்றுறார். ஸோ இப்போ அல்லாஹ் இருக்காரா? இருக்கார். இந்த இடத்துலேருந்து அடுத்த ரூம் போகும்போது அல்லாஹ் கூட இருப்பாரா? இருப்பார். அந்த ரூமில் அல்லாஹ் இருப்பாரா? இருப்பார். அப்போ அல்லாஹ் இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சால்வ்டு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கல்யாணம் வச்சாங்க, பத்திரிகைலாம் எனக்கு கொடுத்தாங்க, என்னால் போக முடியல. பட் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அவ்வளவுதாங்க கவுன்சிலிங். ஒருத்தருக்கு எதை சொன்னால் மனம் தெளிவு வரும், அவ்வளோதான். அதை சொல்லிட்டா போகிற. வெரி சிம்பிள். இன்ட்ரெஸ்டிங். ஆல் த பெஸ்ட்.